ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நேற்று சாயந்தரத்துலேருந்து இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத குட்டியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. ப்ளீஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பண்ணிவிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நேற்று சாயந்தரம் நான் குளிச்சிட்டேன். குளித்து முடித்ததுக்கப்புறமா நெத்தியில் நாமம் போட்டாச்சு. நாமம்னா என்னென்னா, நாங்கள் ஐயாவளி தெரியாதவங்க பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாராயணசாமி இருக்காங்களா, நம்ம பெருமாள் அப்படி சொல்லுவோம். அவங்களோட 10வது அவதாரம் தான் ஐயா வைகுண்டர். அந்த அவதாரத்தை தான் நாங்கள் சாமியாக கும்பிட்டுட்ருக்கோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சாமிதோப்பு ஊரில் தான் ஐயா வைகுண்டர் அவதரித்து வந்தாங்க. இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. நாங்கள் இதை சுற்றி இருக்கிறதுனால நாங்கள் ஐயாவளி மக்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு வழியே சாமி கும்பிட்டுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, மழை டைமுக்கு எனக்கு நைட்டு சாப்பாடு வேண்டாம், நீ சப்பாத்தி செஞ்சு கொடு அப்படின்னு. நானும் உடனே சரி சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு தினமும் நைட்டு சாப்பாடு, அதாவது சோறு சாப்பிட்டோன்னே போர் அடிக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ரேஷன் கடை மாவில் தான் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி தொளிச்சு நல்லா மாமியார் மேலே, நாத்தனார் மேலே இருக்க கோவத்தெல்லாம் அந்த மாவில் தான் காட்டுவேனே. மாவை நல்லா மேலேயும் கீழே அடித்து தூக்கி போட்டு துவைச்சி கிழிச்சு வச்சாச்சு. அதை ஒரு ஓரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பட்டாணி குருமா வைக்க போகிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா, பட்டாணி நான் சும்மா நார்மல் பட்டாணி வாங்கி வீட்டிலேயே ஊற போடுவேன். ஆனால் இந்த வாட்டி காய்கறி கடையில் ஊற வச்ச பட்டாணியை வாங்கிட்டு வந்தேன். குருமா வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, தக்காளி, பட்டாணி எல்லாம் வெளியே எடுத்து வைக்கும்போது தான் ஃப்ரிட்ஜில் இருந்த பால் ஞாபகம் வந்துச்சு. பால் பார்த்திங்க அப்படின்னா, தினமும் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பாட்டி கொண்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 15 ரூபாய்க்கு வாங்குவேன். ஏன்னா சில நேரம் என்னோடய ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. எனக்கு மட்டும்தான் அப்படிங்கும்போது எனக்கு 15 ரூபாய்க்குள்ள பால் அதிகமாக தான் இருக்கும். பாலில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி மாவு ஓரளவு நம்ம அடித்து துவைச்சி கிழிச்சு வச்சதுலேயே நல்லா ஊறி போயாச்சா. இனி அதை எடுத்து டக்குன்னு மாவு நான் பிடிக்க போகிறேன். சப்பாத்தி எனக்கு நான் 6ஆம் கிளாஸ் படித்ததுலேருந்தே எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பொண்ணுங்க, யாருக்குமே சப்பாத்தி உருட்ட தெரியாது. நான் மட்டும்தான் அதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டி சப்பாத்தி பூரி நல்லா போடுவேன். நல்லான்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஓரளவுக்கு உருட்டுவேன். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திங்கிறத கொஞ்சம் வாயில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வரும், அவ்வளோதான். சரியா? அதுக்காக அக்கா பெரிய ஹோட்டல் வச்சுருக்காங்களோன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துருவேன். எப்போவுமே நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலே நம்ம எந்த விஷயத்த செய்யும்போது அது கரெக்டாக வரும். தோசைக்கல்லில் தான் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை தூக்கி தோசைக்கல்லில் போட்டுருவேன். சாஃப்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் கல் நல்லா சூடாக இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு டக்குன்னு ஒரு 2 தடவை நம்ம கையில் ஒரு கரண்டி வச்சுருப்போம்ல, அதை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க மாவுக்கு மேலே. 2 பக்கமும் ஒரு நிமிஷத்தில் ஒரு 3-4 தடவை திருப்பி போட்டோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நிறைய பேர் சப்பாத்தி மாவு செய்யும்போது பால் சேர்த்துலாம் செய்வாங்க. நான் அப்படி செய்யவே மாட்டேன். வெறும் உப்பு, தண்ணி தான். அதுவும் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஊற வைப்பேன். உடனே சப்பாத்தி போட்டுருவேன். எந்த மாவாக இருந்தாலும், எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி தான், எனக்கு சப்பாத்தி பூரிலாம் சூப்பராக வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகே தான். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீனி சட்டி இருக்குல்ல, இதை எங்கள் திருநெல்வேலியில் சீனி சட்டின்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பொரிக்கான் சட்டி, வானலி, கடாய் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. எங்கள் ஊரில் இதுக்கு பேர் சீனி சட்டி தான். அதில் குருமாவும் வச்சுட்டேன். ராத்திரி அப்படி சாப்பிட்டு முடித்ததோட காலையில் எழும்பிட்டேன். எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லட்டுமா? ஹாப்பி குட் மார்னிங். எதுக்குன்னா, காலையில் எழும்புனது 6 மணிக்கு. எவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள். இன்றைக்கி காலையில் தான் எந்திரிச்சோடனே மழை கொஞ்சம் நேரம் பெஞ்சிட்டே இருந்தேன். நான் தெருவில் மீன் எப்படா வரேன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு மீன் வந்துச்சு. திங்கள், புதன், வியாழன், சனி 4 நாள் தெருவில் ஒரு அண்ணா மீன் கொண்டு வராங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீனை வாங்கிட்டு வரும்போதே கருவேப்பிலையில் கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா மழை எப்போவுமே பெஞ்சிட்ருக்கனால வெளியில் வர மாட்டேன். மீன் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ மீன் மொத்தம் எவ்வளோ ரூபா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. மழை டைம் அப்படிங்கிறதுனால மீன் கொஞ்சம் ஜாஸ்தி விலை தான். கடலில் புயல் அடிக்குது அப்படிங்கிறதுனால மீன் பிடிக்கிறதுக்கு யாரையுமே விடலையாம். அதனால் இவ்வளோ மீனும் சேர்த்து தான் 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. வாங்கி கிச்சனில் வச்சுட்டு ஒரு வழியாக ஏபிசி ஜூஸ் போட வந்துட்டேன். தினமும் ஏபிசி ஜூஸ் இப்போ தான் ஒரு 10 நாளாக எடுக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அதான் இப்படியெல்லாம் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, அப்படி ஒரு குட் நியூஸ் இருந்தால் சீக்கிரமாக சொல்லிடுவேன்.
இந்த இது ஏபிசி ஜூஸ் வந்து நான் எதுக்கு குடிக்கேன் அப்படின்னா, உடம்புல வந்து கொஞ்சம் ரத்தம் இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய், கேரட்டு, ஒரு மலை நெல்லிக்காய், நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ இதெல்லாம் போடுவேன். டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுமாராக தான் இருக்கும். ஏன்னா நான் இது வரைக்கும் இப்படிலாம் ஜூஸ் குடித்ததே இல்லை. ஆனாலும் கொஞ்சம் ஹெல்த்துக்காக வந்து நம்ம குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால குடிக்கிறேன். வெள்ளரிக்காய் சேர்க்கறதுனால நம்ம உடம்புல வந்து நிறைய தண்ணி சத்து நல்லா ஊறி போய் இருக்குமா, அதுக்காக குடிக்கிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்னொன்று பீட்ரூட் சேர்றதுனால நம்ம ஸ்கின் வந்து கொஞ்ச நாள் நம்ம ரெகுலராக எடுக்க ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருக்குமா. இப்போ பார்த்துட்டிங்களா 100 ரூபாய்க்கு எவ்வளோ மீன் கொடுத்துருக்காங்கன்னு. மொத்தம் அது எத்தனை மீன் அப்படின்னு நான் வந்து எண்ணியே பார்க்கல. 50 ரூபாய்க்கு 15 மீன் அப்படி சொன்னாங்க. நான் 100 ரூபா கொடுத்தனால காலையில் நான் தான் வியாபாரம். அதனால் அந்த அண்ணா வந்து எனக்கு 40 மீன் கொடுத்துருந்தாங்க. எதுக்காக 40 மீன் வாங்கினேன் அப்படின்னா, கொஞ்சம் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா இனி அடுத்த வாரம்லாம் போட் வந்து கடலுக்கு போவான் தான், புயல் இருக்கிறதுனால. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கடல் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இனி கடலுக்கு போனேன் அப்படின்னா கடல் வீடியோ ஒரு நாள் போடுறேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம நடந்து போனாலே கடலுக்கு போயிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் ஊர் வந்து கூடன்குளம், அங்கே வந்து என்னக்கா ஃபேமஸ் அப்படின்னு. நீங்கள் வந்து இந்த கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். பெரிய அணு உலை கூடன்குளத்தில் தான் இருக்குது, என் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து எத்தனையோ கோடி ஹிந்திக்காரவங்க, தமிழ்காரவங்க, மலையாளம் எல்லோரும் வந்து வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த அணு உலை. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல் புக்கிலலாம் படிச்சிருப்பீங்க. வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா அணு உலைக்குள்ளே லேடிஸ் யாரையுமே விட மாட்டாங்க. ஒர்க் பண்ணுறவங்கள தவிர நம்மளாம் ரோட்டில் போகும்போது தான் வாயை பார்த்துட்டு போகணும். அப்படி எப்போயாச்சும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது போனோம்னா அணு உலையை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன், ஓகேவா. இந்த கூடன்குளம் அப்படின்னு யார்ட்டையாவது சொன்னாலே அணு உலையா அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு அது கொஞ்சம் பாப்புலர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனை வந்து ஒரு வழியாக கழுவிட்டு வந்துட்டேன். வெளியில் அவுட் சைடில் இருந்தால் கழுவுனேன். கொஞ்ச நேரத்தில் மழை வந்துட்டு அப்புறம் உள்ளே தூக்கிட்டு வந்து கழுவுனேன். எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி இருக்கான்னு தெரியலை. கிச்சனில் வச்சு கழுவிட்டு நல்ல டெட்டால், லைசால் ஏதாவது கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும்னு அந்த இடத்துல தெளித்து விடுவேன். ஆனாலும் அந்த நாள் ஃபுல்லாக ஒரே மீன் ஸ்மெல்லாக இருந்த மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் வீட்டிலலாம் கிச்சனில் கண்ட இடத்துலலாம் வச்சு மீன் கழுவுறாங்க. எப்படி தான் அவங்க வீட்டில் மட்டும் அப்படிலாம் நல்லா இருக்குதுன்னு தெரியலை. எனக்கு வந்து செட் ஆகலை. நான் மீனை கழுவிட்டு ஒரு 15 மீன் எடுத்து குழம்புக்கு வச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து இடையில காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நாள் மீனே வாங்கலை. பார்த்தீங்களா, இன்றைக்கி தான் மீன் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. சாலை மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். திருநெல்வேலி ஸ்டைலில் தான் வைக்க போகிறேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன ஒன்று, இந்த மீனை எங்கள் ஊரில் சாலை மீன் அப்படி சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்னன்னு தான் இந்திய மக்கள், தமிழ் மக்களாக இருந்தாலும் பேசுகிற ஒவ்வொரு சில வார்த்தைகள் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஆனால் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. எல்லாருமே ஒரே மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு வட்டாரத்துக்கு வட்டாரம் அந்த ஸ்லாங் வந்து மாறுபடும் போது சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. நான் அதெல்லாம் நல்லா ரசித்து கேட்பேன். என்ன மாதிரி யாராவது அடுத்தவங்க பேசுகிறத வந்து இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு யாராவது ஆர்வமாக கேட்குறதா இருந்தால் அதுக்கு ஒரு லைக் போடுங்க. மீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொரிக்கிறதுக்கு எல்லாருமே மிளகாத்தூள் போடுவீங்க. நான் வந்து மஞ்சள் தூள், உப்பு, மல்லித்தூள், அதுக்கப்புறம் சின்ன ஜீரகத்தூள், நல்ல மிளகுத்தூள், இப்படி 5 மசாலா போடுவேன். போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவேன். மசாலாயை போட்டுட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கணும். அப்போ தான் மீனில் வந்து மசாலா நல்லா பிடிக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு குழம்புலாம் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மீன் பொரித்தோம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் மீன் பொரிக்கும்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போடுறீங்க. சிக்கன் மட்டனுக்கு போடலாம், மீனுக்கு யாராச்சும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும்? டேஸ்ட்டே நல்லா இருக்காது. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. மீனை மீனாகவே சாப்பிட இயல்பாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு நம்ம வந்து சமைக்கலாம், ஓகேவா. நானும் அப்படி தான் ஒரு 20 மீனை வந்து மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா சுட சுட மீன் குழம்பு தான். மீன் குழம்பு வேணால் என்னோடய சேனலில் வந்து எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத சமையல் வீடியோவில் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் தான் இருக்குது. மீன் பொரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோறு. இது வந்து எனக்கு போட்ட சோறில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு போட்ட சோறு தான். ஒரு ஆம்லெட்டு, இவ்வளோ தான் இன்றைக்கி மத்தியானம் எடுத்திருக்கேன். சூடாக சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தேன். மத்தியானம் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தூங்குவீங்க, அந்த பழக்கத்தெல்லாம் தூர விட்டுருங்க. நான் இப்போல்லாம் தூங்குறதில்ல. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டு வரும்போதும் பானிபூரி 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. 20 ரூபாய்க்கு 10 பானிபூரி, கொஞ்சமாக ஏதோ பச்சை கலரில் ஒரு தண்ணி கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் ஓமப்பொடி, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி ஏதோ ஒரு கூட்டு மாதிரி கொடுத்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்து. இது வேறு ஏதோ ஒரு ஹிந்திக்காரவங்க கடையில் வாங்கியிருக்காங்க. ரெகுலராக வாங்குகிற கடையை விட இந்த கடையில் டேஸ்ட்டு சூப்பராக இருந்து. இவ்வளோ தான் இன்றைக்குள்ள விலாகு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.